ஏமா மீட்டிங் போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? ஆமாம் ஜாமி, இன்னைக்கு டூ லேட்டு. எல்லாம் பசி விட்டுட்டேன். ஐயோ போறியே ஒன்று ஓட சிக்காதேனுமோ, நம்ம எப்படி தான் போய் சேர்றது, வண்டி வேற கல் மடையில் நிற்கிதேன்ட்டு பயப்பட்டுட்டு வந்தேன். அப்புறம் ஒரு போரியே பாதி தூரம் மூவ் ஆகி போயிடுச்சு. அப்படியே கால் வலியோட ஓடினேன். அப்புறம் பரவாயில்ல நிறுத்திட்டாங்க என்னை கண்டு. நான் இன்னும் வந்திருக்க முடியாது. இன்னும் இன்னைக்கு ரொம்ப லாஸ்ட் பஸ் கூட வர முடியாது, அவ்வளவு லேட் ஆகி போச்சு. காலிஃப்ளவர் சந்தையில் தான் வாங்கிட்டு வந்து மறுபடியும் 2 வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் காலையில சுகாசி அம்மா காலிஃப்ளவர் வணக்கி கொடுன்னு கேட்டுச்சுலோ, நீ இல்ல இருந்ததை நேத்த முந்தானெல்லாம் வணக்கி கொடுத்துட்டு உனக்கு புவிலன்னு சொன்னீங்களே. சரி பரவாயில்ல, டீச்சர்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க 10 ரூபாய்ன்னு. இந்த பூ இப்படி இருக்குது, கொஞ்சம் கலர் மாற அதே ப்ளூ கலரா இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னாங்க. சரி நல்லா இருக்குது பூவுன்ட்டு வாங்கிட்டேன். கொஞ்சம் ஓரத்துல ப்ளூ கலரா இருக்குது. சரி சரி. இப்போ கால் புண்ணு பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. நீ அந்த 140 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களோ, அந்த ஆயின்மெண்ட் போட்டங்காட்டி இப்போ ஒரு அளவுக்கு ஆறி இருக்குது. அப்படித்தான் ஆறுது. அப்புறம் மறுபடியும் லேசா பிக்குதுன்னு சொல்லி சொரிஞ்சோம்னா மறுபடியும் அதுல கொப்பளமாட்ட வந்து புண்ணு வந்து அந்த நீர் வடிஞ்சு மறுபடியும் பரவிட்டு இருக்குது. பாக்கலாம் மறுபடியும் நீ மறுபடியும் திடீர்னு பிக்கி இருந்திருந்த மாதிரி. அப்ப தாங்கவே முடியாம போட்டு சொரியணும். நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது பாரு. எவ்வளவு பாசம் அன்பு, அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல மனசு. எல்லாத்துக்கும் இந்த நல்ல மனசு இருக்காது. அந்த ஜானகியம்மாவுக்கு அப்படித்தான் மேல அவ்வளவு பிரியமா எனக்கு ஏதோ அனுப்பி. அதே மாதிரி இவங்க வந்து சுமதி அவங்க பேரு. அவங்க பையன் வந்து டாக்டர் இருக்கிறாங்களாமா, படிச்சு முடிச்சுட்டு. அவங்க நல்லா பணி சிறந்து அவங்க நல்லா இருக்கணும், சீரோடும் சிறப்போடும். மெசேஜ் பண்ணாங்க, ஆயிலுக்கு கொடுத்துருந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஆயின்மெண்ட் அனுப்புறேமா, நீ அதை யூஸ் பண்ணாங்கன்னா 2 நாள்ல சுத்தமா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரி ஆயின்மெண்ட் பேர் மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஏமா ஒருத்தருக்கு உதவி செய்யறதுனால நாம ஒன்றும் ஆக போறது இல்லை. அதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். நீங்க அதை பத்தியெல்லாம் நினைக்காதீங்க. நான் உங்கள் அம்மாவுக்காக வாங்கி தரேன், நல்லாயிரும், அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க அனுப்பி விட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொல்றாங்களே, அதுலயே அந்த புண் குணமாயிருமா இருக்குது. எவ்வளவு ஒரு நல்ல மனசு வர உங்களுக்கு. அப்புறம் நேத்தே அனுப்பியிருக்கிறாங்க, கோபி கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு. நான் சரி ஆயில் கொண்டு போய் கொரியர் போடுவோம்ல, அப்போ வாங்கிக்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று அவங்க அப்பா மறந்துட்டு வந்துட்டா அப்படி. அப்புறம் இன்னைக்கு அந்த அண்ணா கொரியர் ஆஃபீஸ்லேருந்து டெய்லி கொளப்பலூர் சைடு வருவாங்களாமா, மெடிக்கல்ல கொடுத்துருந்தாங்க கொளப்பலூர்ல. அப்புறம் இன்னைக்கு போய் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டா அப்படி. சரி நான் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். பிரிச்சு பாரு என்ன ஆயின்மெண்ட், நம்ம வாங்கின ஆயின்மெண்ட்டாவா இல்லை வேற ஏன்னு பார்க்கலாம். அது நல்லா இருக்குதுங்க, ஆனா நல்லா ஆயிடுச்சு. பரவாயில்ல, அன்னைக்கு சுத்தமாவே கிளியர் ஆயிடுச்சுங்க. போன 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்புறம் திடீர்னு பிப்பா இருந்தது சோரிஞ்சு ஒரு சின்ன கொப்பளம் தான் குறுத்த மாதிரி வந்ததுங்க. மறுபடியும் கால் முழுவதும் மறுபடியும் பரவிருச்சு. அதான் சொந்தக்காரங்களுக்கு கூட இந்த மாதிரி அக்கறை இருக்காது. ஒரு சிலர் ஆயின்மெண்ட் பேர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் அதுவுமே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் ஆயின்மெண்ட் நேம் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. இவங்க வேற ஆயின்மெண்டாவே வாங்கி கொடுத்துட்டாங்க. இது வேற, இது வேற ஆயின்மெண்ட். சரிங்க நண்பர்களே, நீ உங்களுக்கு எனக்காக நம்ம வாங்குறது என்னன்னு தெரியல. அதுலேயுமே என்னமோ பேர் போட்டிருந்துச்சு. ஆனால் அந்த படித்தா தான் ஞாபகம் மைண்டில் தங்காதுல்ல அந்த பேரில். இது என்ன பேர்? சொல், இது இல்லை, இது வேற, நாம வாங்கினது இல்லை. நல்ல ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஆயின்மெண்ட் பேருமே அப்படி மனப்பாடமா சொல்லுவேன். இப்பெல்லாம் எனக்கு நியோமைசின் சல்ஃபேட் கிரீம் நம்ம போட்டிருக்குது. ஆமா படி, எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஏமா கமனரே என்னடா தங்க குளோட்ரோமேசோ, இது நித்தச்சோடு பேர் இருக்குது. ஆமா பீக்லோ, அது சுருக்கமா அந்த சிகப்பு கலர்ல இருக்கிறது மட்டும் படி. சர்ஃபேஸ் எசன் கிரீம், சர்ஃபேஸ் எஸ் அத அந்த நேமா தான் இருக்கு. நியோமைசின் சல்ஃபேட் கிரீம்னு போட்டுருக்குதுங்க. அதுதான் சர்ஃபேஸ் எசன் கிரீமா தான் இருக்கு. இதெல்லாம் நான் வாங்கினதே இல்லை. இந்த கலர் அட்டையில இந்த கிரீம் நான் வாங்கினதே இல்லை. இதுவுமே 105 ரூபா போட்டிருக்குது. கொஞ்சூண்டு 105 ரூபா.
அவங்க வேற எவ்வளவு அன்பா 105 ரூபாய் பணம் ஆராதனா அமைதியா இரு வரேன்னு பணமே வேண்டான்ட்டு நம்மளுக்காக எப்படி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அவங்களுக்கும் அவங்க கீழே விழுந்துரு வர இரு அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த க்ரீம் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. எங்களுக்காக இவ்வளவு அன்பாக அனுப்பியிருக்கிறீங்க. இரு கொண்டு வா வெளியில். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். நிறைய கமெண்டில் அது வாட்ஸ்அப்பில் ஒரு க்ரீம் அனுப்பியிருந்தாங்க, அதைத்தான் நான் வாங்கி கொடுத்துருந்தேன் மெடிக்கலில். அதுவும் ஓரளவுக்கு கேட்குது. அது இப்போ தான் ஃபஸ்ட்டு போட்டேங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டேங்க. இப்போ கொஞ்சம் புண்ணு வாடின மாதிரி இருக்குது. அப்புறம் நல்லா சுத்தமாக கிளியர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கிதுன்ட்டு சொரிஞ்சோம்னா உடனே அந்த இடத்துல ஒரு கொப்பளம் வந்துடுது. ஏகமாக அந்த நீர் பட்டு மறுபடியும் கால் முழுவதுமே வந்துடுதுங்க. வந்து வீக்க போதுன்னு வீங்கிக்குது. தொடர்ந்து இப்படியே தான் இந்த 3 முறை ஆறுது, மறுபடியும் வந்துடுது, ஆறுது, மறுபடியும் வந்துடுது, அப்படியே வந்ததுங்க நண்பர்களே. அதனால ஆராதனா பொறி வேணுமா? சரி நான் போய் ஒரு இன்ஜெக்ஷனே போட்டுக்கலாம், டிடி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கும் போய் போடுறக்கே டைம் இல்லை. சரி அதாவது போட்டோம்னா கொஞ்சம் புண்ணு வராமல் போட்டு கொடுத்துருவோம். அதில் பிரித்து போட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து மெடிசன் நேம் சொன்னா பத்தாதுன்னு வாங்கி கொரியரே ஓட்டு விட்டீங்க. அந்த நல்ல மனசெல்லாம் யாருக்கும் வராதுங்க. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த க்ரீம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். சுத்தமா ஆறிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆராதனா குட்டிக்கு வந்து சாப்பாடெல்லாம் இறங்கல, பொரி பன்னு இதவே சாப்பிட்டு வயிற்று நப்பிக்கிறது. சிரிப்பு பாரு, பாவம் குழந்தை கேக்குது. சரி சாப்பிடு தங்கம், சாப்பிடுமா. சரி நண்பர்களே, அந்த டாக்டருக்குமா அவங்க அம்மாவுக்குமா அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்றேன். உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டாலும் வாங்கிக்கோங்க. தெரியவே தெரிய மாட்டேங்குது. காலையில் பார்த்தா தான் தெரியும். சர்ஃபேஸ் எஸ்என் க்ரீம்னே கேட்டாவே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேட்டு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லோ கலர் பாக்ஸ். ஆமாங்க நண்பர்களே, ஆமாங்க. இன்னைக்கு போட்டு பாரு, 2 நாளைக்கு தொடர்ந்து போடுறேன். 2 நாள்ல சுத்தமா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி சுமதி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பூர் அவங்க, காங்கேயம் ரோடு திருப்பூர். அந்த அம்மா காங்கேயம், இவங்க வந்து காங்கேயம் ரோட்ல திருப்பூர், அவங்க வந்து காங்கேயத்திலயே இருக்கிறாங்க. ஆமாங்க ஆமாங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி டீ குடி, டீ ஆறி போயிடும் நினைக்கிறேன். உனக்கு ஆறுட்டு அதுவும் வேர் போட்டு எப்படி அழகா அனுப்பி அந்த சாணகம் எழுதுன மாதிரியே அழகா எழுதியிருக்கிறாங்க. அட்ரஸ் நான் அனுப்பியிருந்தேன், கொரியர் போட்டு விட்டாங்க. அடுத்த நாளே கொரியர் போட்டாங்க. நான் இன்னைக்கு வாங்குறதுக்கு ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு கைக்கு. உடனே அனுப்பிட்டு எப்படி வாங்கி போடுங்க, உடனே நல்லா இருந்து எப்படி. அப்புறம் கேட்டுட்டே இருந்தாங்க, வாங்குனீங்களான்னு கேட்டே இருந்தாங்க. இன்னைக்கு சொல்லிடலாம், அதனால இன்னைக்கு வாங்கணும்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். ஓகே குடி, டீ குடி. வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.